உங்கள் ரெகபோத்துக்கு நேராக உங்களை வழி நடத்த போறார். ஜெனிசிஸ் சாப்டர் 26:22 இது நமக்கு தெரிந்த பகுதி. இந்த ஆதியாகமம் 26:22 இதுதான் இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் ஈசாக்கு அவன் தங்கி இருக்கிற ஒரு இடத்திலிருந்து பஞ்சத்து நிமித்தம் வேறு இடத்துக்கு போகிறான். கோராரூர் என்ற இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துக்கு போகிற பொழுது அங்கேருந்து எகிப்துக்கு போகணும். ஸோ நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஈசாக்கு நினைத்து போகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்கிற இடத்துல குடியிருப்பா. ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு அந்த இடத்துல ஈசாக்கு இருக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் அந்த மகனை ஆசீர்வதிக்கிறார். எப்பொழுதுமே ஆசீர்வாதம் கடந்து வருகிற பொழுது சில வேளையில் போராட்டங்களும் வரும். ஈசாக்கை தேவன் ஆசீர்வாதத்தை உயர்த்துகிறார். அந்த இடத்துல இருக்கிற அந்த பெலிஸ்தியர் அமலேக்கியர் அந்த பெலிஸ்தியர் அவங்களுக்கு விரோதமாக எழும்பி அந்த இடத்துலேருந்து அவங்க அனுப்பிச்சிடுறாங்க. ஈசாக்கை நீங்கள் ஊரில் இருக்காது, நீ போன்னு அனுப்பிச்சிடுறாங்க. அவன் போய் இன்னொரு இடத்துல ஒரு துறவை தோண்டுகிறான். அந்த இடத்துலையும் போராட்டம். ஒவ்வொரு போராட்டத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு போராட்டம். ஆனால் ஒரு நேரம் வருகிறது, ஆண்டவர் ஒரு இடத்துல துறவை தோண்டுகிறான். அந்த இடத்துல போராட்டமே இல்லை, வாக்குவாதமே இல்லை. ஒரு நேரம் வருது, போராட்டம் பிரச்சனை தான். ஒரு நேரம் வருகிறது, ஈசாக்குக்கு அந்த இடத்துல ஒரு ரெகபோத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னைக்கு அந்த ஒரு வசனத்தை வாசித்து அந்த ரெகபோத்தை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 22வது வசனம். இதுதான் அந்த இடத்துல ஈசாக்கு சொல்லுகிறார். எல்லாரும் வாசிப்போமா? பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். நல்ல ஆண்டவர் அந்த இடத்துல வைத்திருக்கிறார். 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அந்த இடத்துல விதை விதைக்கிறார், 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். கோபம், எரிச்சல், பொறாமை அனுப்பி விடுறாங்க. போராட்டம். ஆனால் ஒரு நேரம் வருகிறது, நாம் தேசத்தில் பழுகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதுக்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஆமீன். ரெகபோத் என்று பெயரிட்டான். ரெகபோத் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, அது ஒரு ஆண்டவர் எனக்கு இவ்வளவு நல்லவராக இருக்கிறாரா, கர்த்தர் இவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். ரெகபோத் என்பதற்கு இட்ஸ் a sign of God's goodness. தேவனுடைய நன்மை. கர்த்தர் இவ்வளவு நல்லவராக இருக்கிறாரா. போராட்டத்தின் மேல் போராட்டத்தில் கடந்து வந்தேன், கர்த்தர் நன்மையானவராக இருந்தார். ஒரு புதிய ஆசீர்வாதம். எங்க அப்பா அந்த இடத்துல துறவை தோண்டி இருந்தார், எல்லாத்தையும் மூடி போட்டாங்க. ஒரு புதிய ஆசீர்வாதம் ரெகபோத். பாருங்க, அவன் புறக்கணிக்கப்படுகிறான், தள்ளப்படுகிறான். There was rejections, there was a lot of things going against him. புறக்கணிக்கிறாங்க, தள்ளுறாங்க. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் அந்த மகனை உயர்த்துகிறார். victory in midst of rejections and oppositions. அதுதான் ரெகபோத். இன்னைக்கு ஏன் வாழ்க்கையில் ஒரு ரெகபோத் இருக்கணும்? புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் சொன்ன இடத்துல ஈசாக்கு இருக்கிறான். நல்ல ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான். ஆண்டவரே, ஆண்டுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ண நம்ம வாழ்க்கையில் வரணும். என்ன செய்யணும்னா, அவர் சொல்கிற இடத்துல இருக்கணும். ஈசாக்கு இருந்தார், சொன்ன இடத்துல தான் இருந்தார். இன்னைக்கு நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், நீங்கள் சொல்கிற இடத்துல தான் ஆண்டவரே நான் இருக்கிறேன், ஏன் எனக்கு எதிர்ப்பு வருது, ஏன் போராட்டம் வருது? உங்களை உங்கள் ரெகபோத்துக்காய் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ரெகபோத் என்றால் கர்த்தர் எனக்கு இவ்வளவு நல்லவராக இருந்தா ஒரு அடையாளம், புதிய ஆசீர்வாதம். பிரச்சனைகள் மத்தியில், புறக்கணிப்பு, எதிர்ப்புக்கு மத்தியில் கர்த்தர் கொடுக்கிற ஜெயந்தான் ரெகபோத். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கிற ஜெயம் ரெகபோத். இது ஒரு புதிய ஆசீர்வாதம். கர்த்தர் இவர் நல்லவரா என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம் ரெகபோத். ஆண்டவர் நமக்கு ஒருவேளை இந்த பல இடங்களில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், ஒரு புதிய நன்மையை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை. எனக்கு என் சரீரத்தில் ஒரு ரெகபோத் வேணும் ஆண்டவரே, ஒரு நன்மை வேணும் ஆண்டவரே, என் வேலை இடத்துல ஒரு ரெகபோத் வேணும் ஆண்டவரே, நான் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு நன்மை நடக்கணும். ஈசாக்கை ஆண்டவர் எப்படி நடத்தினார்?
அதே போல வேதத்தில் அந்த பாத்திரங்கள் ஆண்டவர் எப்படி நடத்தும் அதே போல என் வாழ்க்கையிலையும் நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி அதை நம்ம குறிப்பாக பார்த்து அதற்காக ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் வசனம் 2-3 வாசிக்கலாம். ஜெனிசஸ் சாப்டர் 26 verse 2 and 3. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நான் சொல்லும் தேசத்தில் குடியிரு. இன்னைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில் 100% ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவர் 100% என்னை ஆசீர்வதிக்கணும்? ஆமேன். 100%. எல்லாத்துக்கும் ஆசை இல்லாமல் இருக்குமா? இப்போ கை தூக்கலின்னு உங்களுக்கு ஆசை இல்லைன்னு அர்த்தமா? எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. 100% கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். என்ன செய்யணும்? நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, நான் உன்னோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பேன். நிறைய நேரம் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுறாருங்க. நம்ம தான் நினச்சிக்கிறோம் சில வேளைகளில் ஆண்டவர் என் கூட பேசுறதில்ல பாஸ்டர், என் கூட எதுவும் செய்யறதில்ல. அப்படி யாரும் சொல்லவே கூடாது. ஆண்டருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று வேதத்தை வாசிக்க ஆரம்பித்த கொஞ்சம் மாதங்கள்லேயே ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்டு நடத்தி இதுதான் செய்யணும், இப்படித்தான் நடத்தணும்னு சொன்னார். இன்னைக்கு ஏன் பெரிய பிரேக் த்ரூவை என் வாழ்க்கையில் நான் பார்க்க மாட்டேங்கிறேன்? சில வேளைகளில் நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துகிறார், அதற்கு நம்ம நேரம் கொடுக்கறதில்ல. ஈசாக்கை ஆண்டவர் சந்திக்கிறார். நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, எகிப்துக்கு போகாத. இன்னைக்கு ஏதோ சில இடங்களில் யூ ஆர் சீயிங் ஆன் த அதர் சைட் இட் இஸ் வெரி கிரீன், கிரீன் ஃபீல்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் உங்கள் மனசுக்குள்ள ஒரு போராட்டம் 50-50 இருக்குது. இந்த முடிவை நான் எடுக்கலாமா, இந்த காரியத்தை நான் செய்யலாமா, இதை செய்ய வேண்டாமா? ஆண்டவர் உங்களை எங்கே இருக்க சொல்றாரோ அந்த இடத்துல இருங்க. ஈசாக்கே, நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் நீ குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்ற இடத்துல நான் இருக்கிற பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு ஆண்டவருடைய பிரேக் த்ரூ என் லைஃப்பில் வரணும். இந்த 2024 ஒரு பெரிய பிரேக் த்ரூவை நான் பார்க்கணும். ஆண்டவர் சொல்கிற இடத்துல இருங்க. ஈசாக்கு பார்க்குறான், ஆண்டவரே நான் எகிப்துக்கு போனால் தான் நல்லா இருக்கும், எனக்கு இந்த இடம் தான் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, நீ இந்த முடிவெடு, நீ இந்த முடிவெடு, இந்த முடிவெடு. ஆனால் உங்கள் மனசில் சொல்லுது, இல்லை எனக்கு அது இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதற்காக காத்துருங்க. Don't go by the influence of the friends or families. Listen to God's voice. ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் எகிப்துக்கு போனா எனக்கு நல்லா இருக்கும் அவன் யோசிக்கிறான். ஆண்டவர் சொல்ற நீ அங்கிரு. ஆதியாகமம் 26:6 வசனம். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஆண்டவர் எங்க சொன்னாரோ அங்க இருந்தான். Where God asks you to stay at that place. ஆண்டவர் சொல்லுகிற ஸ்தானத்தில் நம்ம நிற்கிற பொழுது 100% ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஆண்டவர் சொல்ற இடத்துல, ஆண்டவர் சொல்ற இடத்துல நிற்பேன். அதை ஆண்டவரை அறிந்து கொண்டு முதல் வருடத்திலிருந்து ஆண்டவர் கற்றுக்கொள்ள கிருபை கொடுத்தார். ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு போகணும், சொல்ற இடத்துல நிற்கணும், அவர் என்ன சொல்றாரோ செய்யணும். அதனால் தான் பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டிய பிக் டைவர்ஷன் இந்த லைஃப், வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையில் வந்தாலும் தெளிவாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடப்பது நிமித்தம் தான் ஆண்டவர் இந்த நாளில் இந்த இடத்துல வைத்திருக்கார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அதே மாதிரி வைப்பார். லிசன் டு காட்ஸ் வாய்ஸ், ஸ்டே வேர் காட் வாண்ட்ஸ் டு ஸ்டே. 100% ஆசீர்வாதம். பாருங்க, அதே அதிகாரம் ஆதியாகமம் 26 வசனம் 12-13 வாசிக்கலாம். ஜெனிசஸ் 26 verse 12 and 13. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. கரங்களை சொல்லுங்க, வர வர விருத்தி. ஆமீன். வர வர விருத்தி அடைந்தான். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த வர வர விருத்தி அடைகிற அந்த அனுபவம் வேணும். யூ ஹேவ் டு ப்ராஸ்பர் மோர் அண்ட் மோர். வர வர விருத்தி. யூ ஷுட் நாட் பி ஸ்டாக்னன்ட் அட் எனி பிளேஸ். எந்த இடத்துலையும் நீங்கள் வளர்ச்சியில் முன்னேற்றத்தில் தடை பற்றவே கூடாது. 2001 ஆண்டு எங்களை சந்தித்தார், இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார்.
வேலையில் வைத்தார். படிப்படியாய் 15 ஆண்டுகள் வர வர விருத்தி அடைய வைத்தார். அதற்கு பிறகு 8 வருடம் முழு நேர ஊழியத்தில் வைத்தார். வர வர விருத்தி அடைய வைத்தார். எந்தெந்த இடத்துல திட்டங்களை துவங்குறோமோ, காரியங்களை செய்கிறோமோ, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தது. உங்க இருதயத்தில் நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்ற இடத்துல நான் விதைக்க போற ஆண்டவரே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த வருடத்துல பார்க்க போறேன். ஹல்லேலூயா. இன்வெஸ்ட் your time, your energy everywhere where God asked you to spend. ஈசாக்கு அந்த தேசத்துல, எந்த தேசத்துல? கேரா ஊர்ல விதைத்தான். இன்னைக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் வரணும். You have to see a breakthrough in your life. Invest your time and energy, everything where God wants you invest. அந்த இடத்துல நான் விதைக்கிற பொழுதுதான் பிரேக் த்ரூ பார்க்க முடியும். ஆமென். வர வர விருத்தி அடைகிற அனுபவம் இந்த வருடத்துல. ஒருவேளை நீங்க சொல்றீங்க, நான் ஸ்டாக்னண்டாவே இருக்கிறேன், ஐ எம் ஸ்டாக்னன்ட் இன் ஒன் லெவல், ஒரே லெவல் இருக்கிற, அதுக்கு மேல மாற்றத்தை பார்க்கவே முடியல. முடிவு செய்யுங்க, நீங்க சொல்ற இடத்துல நான் நீங்க சொல்றபடி செய்ய போற ஆண்டவரை நீங்க வர வர ஆண்டவர் உங்களை விருத்தி அடைய செய்ய போறார். ஹல்லேலூயா. அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். வர வர விருத்தி அடைகிறது. எப்பவுமே அந்த வசனத்தை வாசிங்க. எல்லாரும் நல்லா வாசிக்கணும். 26:13 எல்லாரும் ஒரு விஷயம் ஸ்லைடை பார்த்தே வாசிங்க பார்ப்போம். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். நீங்க எந்த இடத்துல மகா பெரியவனாகிறீங்களோ அந்த இடத்துல போராட்டம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. போராட்டம் உண்டு. நான் நல்லா வேலை செய்கிறேன், நல்லா ஷைன் ஆகிறேன், ஆண்டனை வச்சிருக்கார், நிச்சயமா உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆமென். நிச்சயமா போராட்டம் எழும்பும். எந்த இடத்துல வர வர விருத்தி அடைகிற அந்த அனுபவம் இருக்குதோ நிச்சயமா போராட்டம் இருக்கும். ஆனா போராட்டத்தை கண்டு கலங்காதீங்க, கர்த்தர் கரை நம்மோடு இருக்குது. ஹல்லேலூயா. எந்த இடத்துல வர வர விருத்தி? தாவீது ஆண்டரை பார்க்கிறார், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார், ஆண்டருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுகிறார். 7 பேர் இருக்கிறாங்க பசங்க, அவங்க மேலெல்லாம் அபிஷேகம் வரல. தாவீதை அழைத்து, ஆள் அனுப்பி அழைத்து அபிஷேகிக்கிறார். அந்த தாவீது வர வர விருத்தி அடைந்தான் நம்ம வாசிக்கிறோம். எந்த இடத்துல எல்லாம் வர வர விருத்தி அடைகிறோமோ அந்த இடத்துல சில வேளை போராட்டம் இருக்கும். நீங்க சொல்றீங்க, பாஸ்டர் எனக்கு 100 மடங்கு அறுவடையை கொடுத்துட்டார், ஆனா போராட்டத்தில் இருக்கிற அந்த போராட்டத்திலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களுடைய ரகபோத்துக்குள்ளாய் நீங்க நுழையும்படி ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய ரகபோத்துக்குள்ள நுழையும்படியா செய்வார். வர வர விருத்தி அடைந்தான். போராட்டம் வருது பாருங்க. இந்த ஆதியாகமம் 26:14-15 அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக படிவேரைக்காரர்களும் அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். பாருங்க, நல்ல விருத்தி அடைந்து வருகிறான். அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன், ஈசாக்குக்கு ஒரு ரிஜெக்ஷன் வருகிறது. அவன் நிறைய வர வர பெலன் அடைஞ்சிட்டான். நல்லா வர்றான்னு சொல்லிட்டு அவன் மேல அந்த துறவுகளை எல்லாம் மண்ணை போட்டு நிரப்பிட்டாங்க. தட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் பிளஸ்ஸிங். உனக்கு அந்த துறவுல இருந்து தான் நன்மை வருது, தண்ணீர் வருது, அங்கிருந்து நீ நன்மை பெறுகிற. துறவை அடைச்சிட்டாங்க, ஒரு ரிஜெக்ஷன் வந்துருச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வர வர விருத்தி அடைகிற பொழுது ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும். தாவீது வர வர விருத்தி அடைகிறார், சவுல் ரிஜெக்ட் பண்ணுகிறார். ரிஜெக்ஷன் வரும். நீங்க நல்லா வேலை செய்வீங்க, உங்க சூப்பர்வைசரே உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இல்லை உங்கள் நண்பர்களே ரிஜெக்ட் பண்ணுவாங்க. கூட இருக்கும்போது நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, பின்னால் போய் இவன் என்னையா பண்ணுறான்னு சொல்லி போடுவாங்க. ரிஜெக்ஷன் வரும். அந்த ரிஜெக்ஷனை குறித்து கவலைப்படாதீங்க. எந்த காரணத்தை கொண்டும் இதனால் நான் சோர்ந்து போகக்கூடாது. தாவீது தன்னுடைய ரிஜெக்ஷனை பார்த்து சோர்ந்து போகலை. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ரிஜெக்ஷன் வந்தது. யோசேப்புக்குள்ள ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். தரிசனத்தை பெற்ற ஒவ்வொரு மகளுக்குள்ளாய் ரிஜெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ்ல கடந்து போவீங்க. ஹல்லேலூயா. யாருக்குள்ளெல்லாம் கர்த்தர் அந்த தரிசனத்தை வைக்கிறாரோ, அந்த தரிசனத்தை நடத்துறாரோ, ஈசாக்கே நீ வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்குள்ள வாக்குத்தத்தம் இருக்குது. There is a promise in my life. எனக்குள்ள ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. You will face rejection. ஒரு ரிஜெக்ஷன் வரும், போராட்டம் வரும். அதுக்காக நம்ம கலங்கி நின்றக்கூடாது. எனக்குள்ள ஆண்டு ஒரு திட்டத்தை வைத்துக்கார். யோசேப்பு போய் தன்னுடைய சகோதரத்தில் சொல்றார், ரிஜெக்ஷன் பை த ஃபேமிலி. அப்பா இடத்துல போய் சொல்றார், சூரிய சந்திரன் என்னை வணங்குது. அப்பாவே ரிஜெக்ட் பண்றார். யாக்கோப்பு செய்திருக்க கூடாது. ஜேக்கப் should not have done that. ஆனால் யாக்கோப்பை ரிஜெக்ட் பண்றார். அசால்ட்.
இந்த பையனுக்குள்ள என்ன போய் ஆண்டவர் பண்ண போறார்? இல்லை, யாருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்குள்ள, நம்ம பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் நமக்கு தெரியாது. ரொம்ப தெளிவாக பார்க்கணும். அதான் நான் சொன்னேன், இந்த திருச்சபையில் ஊழியக்காரர் மட்டும் தீர்க்கதரிசனம் சொல்றது இல்லை. there is a structured way. ஒரு முறையாய் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த திருச்சபை அங்கமே தேவனுடைய அந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரம் என்பதை இங்கே பார்க்கலாம். பிள்ளைகள் எழும்பி தேவனுக்காய் நிற்கிற காலம். அதனால பிள்ளைகளை ஏதாவது சொல்றாங்க. யோசேப்பு சொன்ன பொழுது அவங்க அப்பா தடுத்துட்டார். ஆனா யாக்கோப்பு அதை யோசிச்சிருக்கணும். இந்த தரிசனத்தை என் மகனுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கார். அது மட்டும் யாக்கோப்புக்கு நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா யோசேப்பை பாதுகாப்பை யுத்திருப்பார். அருமையான தேவ ஜனமே, நம்ம பிள்ளைகள் பேசுகிற வார்த்தை இல்லை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுகிற காரியம், எந்த இடத்துலையும் பிள்ளைகளை அசால்ட்டாக இது பண்ணிடாதீங்க. ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஒருவேளை மனைவி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, எங்க நம்ம இந்த காரியத்தை இப்படி செய்யணும், நீங்கள் கவனிக்கணும், என்ன செய்யணும். டோன்ட் ரிஜெக்ட் இட். எந்த இடத்துல வாக்கு தத்தம் இருக்கிறதோ, ஈசாக்குள்ள ஒரு வாக்கு தத்தம் இருந்தது. he went through the rejection. ஒருவேளை இன்னைக்கு அந்த ரிஜெக்ஷன் அனுபவத்தில் நீங்க கடந்து கொண்டு போயிருந்தீங்கன்னா தைரியமா இருங்க. உங்களுடைய ரகபோத்துக்குள்ளாய் ஆண்டவர் உங்களை நடத்த போறார். ஹல்லேலூயா. உங்க ரகபோத்துக்குள்ள ஆண்டவர் நடத்துவார். என்ன செய்யறார்? அந்த இடத்துல இருந்து 16வது வசனம், ஆதியாகம் 26:16, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானா என்றார். நீ எங்களை விட்டு போயிருப்பான், நீ பெரிய ஆளாயிட்ட. அந்த இடத்துல இருந்து கடந்து போறார். போய் இன்னொரு இடத்துல துறவு வெற்றார். அந்த இடத்துல துறவு வெற்றார். தண்ணி வருது, ரொம்ப ஆசீர்வாதமா வருது. அந்த தண்ணி வர்ற வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. தண்ணி வந்ததுக்கு அப்புறம் கேராவூர் மேய்ப்பர்கள் வந்து வாக்குவாதம் பண்றாங்க. வசனம் 20-21 வாசிக்கலாம். கேராரூர் மேய்ப்பர், இந்த தண்ணீர் எங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தன்னா என்று பெயரிட்டான். பாருங்க, இந்த இடத்துல அப்போசிஷன் வருகிறது, எதிர்ப்பு வருகிறது. சரி, அந்த இடத்துல தான் அந்த அபிமெலேக்கு சொல்லுகிறான், நீ எங்களை விட்டு போயிருப்பான். பிரிஞ்சு வந்துட்டாப்புல, பிரிஞ்சு வந்து இன்னொரு இடத்துல துறவை தோண்டுகிறான். அந்த இடத்துல ஒரு எதிர்ப்பு. ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வருது பாஸ்டர், ஒரு காரியம் முடிஞ்சா இன்னொரு காரியம் வருது. நீங்கள் ரெடியாக இருங்க. உங்களுடைய ரெகபோத், ஆண்டவர் உங்களுக்கு உண்டான ரெகபோத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல ரிஜெக்ஷன், அப்போசிஷன் வருதோ, யூ ஆர் கெட்டிங் ரெடி டு see your ரெகபோத். ஹல்லேலூயா. ஒரு புதிய ஆசீர்வாதம், கர்த்தருடைய அடையாளம், கர்த்தர் கொடுக்கிற ஜெயம் ஆயத்தமாக இருக்கிறது. அந்த ஆளுக நன்மை வர வரைக்கும் பேசாமல் இருந்தாங்க. 20வது வசனம், கேராவூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் எங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். தண்ணீர் வர்ற வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. அந்த தண்ணீர் அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டாங்க. பாஸ்டர், என்னுடைய வேலையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொண்டு வந்தேன். பேர் வாங்குறதுக்காக எல்லாரும் வந்து சேர்ந்துக்கிறாங்க, இல்லை பேர் வாங்கும்படியா என்ன தள்ளி விடுறாங்க. சில வேளைகள் அப்படி நடக்கும். அப்படி நடந்ததுன்னா நீங்கள் சொல்லணும், எனக்கு உண்டான ரெகபோத்தை ஆண்டவர் எனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கார். ஹல்லேலூயா. எதிர்ப்பை கண்டு ஒரு நாள் கலங்கி போகாதீங்க. யாருக்குள்ள கர்த்தருடைய தரிசனம் பெரிதாக இருக்குதோ அவங்களுக்கு வர்ற எதிர்ப்பு பெரிதாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நெகேமியா ஒரு மனிதனுக்குள்ள, ஒரே மனிதன் நெகேமியாவுக்குள்ள கர்த்தர் அந்த தரிசனத்தை கொடுத்தார். கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார் என்பதை விட அவனுடைய வாஞ்சை, ஹங்கர் ஃபார் காட், அந்த ஹங்கரை தான் ரெகபோத் ஊழியத்தினுடைய மிஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வரும் நாட்கள் உங்களோட அதை ஷேர் பண்ணுவேன். தேவனுக்காய் வாஞ்சை, அந்த நெகேமியாவை கொண்டு அலங்கத்தை கட்டும்படியாய் அவனுடைய வாஞ்சை. அந்த நெகேமியாவுக்கு பயங்கர எதிர்ப்பு வந்தது. ஒரு மனிதனாய் அந்த இடத்துல கடந்து போறார், அலங்கத்தை கட்டுகிற வாஞ்சையோடு. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் குடும்பத்திலேயோ இல்லை வேலை இடத்துலையோ செய்யும்படியாய் ஒரு தரிசனத்தோடு போறீங்க, எதிர்ப்பு வார்த்தைகள் வருகிறது. தைரியமாக நீங்கள் இருக்கணும். நெகேமியாவை போல என்ன அப்போசிஷன் வந்தாலும் அலங்கத்தை ஆண்டவர் உங்களோட கூட இருந்து கட்டி எழுப்ப போறார். ஹல்லேலூயா. அது என்ன போராட்டம், என்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் கட்டி எழுப்புவார். நெகேமியாவுக்கு என்ன எதிர்ப்பு வந்தாலும் நெகேமியா தளர்ந்து போவார். நெகேமியா சொல்லுகிறார், நானாகிலும் என் வேலைக்காரராகிலும் அந்த இடத்தை விட்டு போகவே இல்லை. 24 மணி 24/7 தேவனுடைய திட்டத்திற்காக நின்று கொண்டிருந்தோம். பி ஸ்ட்ராங். ஒரு தரிசனத்தை, ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறேன் பாஸ்டர், பெரிய எதிர்ப்பு.
அந்த வீடு அஸ்திவாரம் போட்டு மேலே வர்ற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வீடு கட்டி மேலே வருது, பின்னால் இருக்க ஆளுகள்லாம் பிரச்சனை பண்ணுங்க. நீங்கள் கவலையே படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு அதை கட்டி மேன்மையாக ஆசீர்வதிக்க போகிறார். ஆமேன். கர்த்தர் கட்டி கொடுப்பார், உங்கள் தொழில் ஆண்டவர் கட்டுவார், எல்லாவற்றையும் மேன்மையாக இருப்பார். கலங்கி போகாதீங்க. எந்த இடத்துல தேவனுடைய உன்னதமான அபிஷேகம் இருக்குதோ அந்த இடத்துல எதிர்ப்பு வரும். பாருங்க, தானியேல், நேபுகாத் நேச்சர் தானியேலை சிறை கைதியாய் பிடித்து கொண்டு போகிறான். நேபுகாத் நேச்சர் நாட்கள்லேயே தானியேலுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் வெளிப்பட்டு மகிமையான காரியங்கள் நடக்கிறது. அவனுடைய மகனுடைய நாட்கள் பெல்தஷார் நாட்கள்லையும் அற்புதங்கள் நடக்குது. தானியேல் உயர்த்தப்படுகிறார். தானியேலுக்கு வயசாயிருச்சு, 60-70 வயசாயிருச்சு. அதற்கு பிறகு தரியு ராஜா வருகிறார். அந்த இடத்துல அப்போசிஷன் வருது பாருங்க தானியேல் மேல. தானியேலை முடிச்சிடணும். ஏன்னா இந்த தானியேல் தான் தரியு ராஜா மூலமாய் வரப்போகிற ராஜா கோரேசின் மூலமாய் எருசலேமை கட்டும்படியாய் கொண்டு போறான். நல்லா பார்த்துக்குங்க, உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற திட்டம் பெரிதா இருக்கிற பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் உங்களை தடுக்க பிசாசுனுடைய ஆவிகள் வந்து கொண்டு இருக்கு. ஆமென். ஏதோ இடத்துல தடுக்கணும் வரும். தயவு செய்து நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை எடுத்திருக்கிறீங்க, முதல் கால் எடுத்து வச்சிருக்கிறீங்க, நான் இந்த காரியத்தை முற்படணும், ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு எடுத்திருக்கலாம், தடை வருது, எதிர்ப்பு வருதுன்னு தயவு செய்து நிற்காதீங்க. தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருங்க. உங்கள் ரெகபோத்துக்கு நேராக ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவன் கடந்து வருகிறான். போராட்டங்கள் இருக்குது. 21வது வசனம், வேறொரு துறை தோண்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், அதற்கு சித்தன்னா என்று பெயரிட்டான். எல்லா இடத்துலையும் போராட்டம், எதிர்ப்புகள் வருது. எவ்வளவுதான் போராட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதபடி ஈசாக்கு என்ன செய்திருப்பார்? தேவ சமூகத்தில் ஜெபித்திருப்பார். தேவ சமூகத்தில் ஜெபித்து, அன்றே நான் என்ன செய்யணும், நீங்கள் தான் கோராறு இருக்க சொன்னீங்க, நான் இருந்தேன், நீங்கள் சொன்ன இடத்துல விதைச்ச 100 மடங்கு அறுவடை கொடுத்தீங்க, வர பெரியவனோட எல்லாம் என்னை பார்த்து கோபப்படுறாங்களே ஆண்டவரே, நான் என்ன செய்ய? ஜெபித்திருப்பான். இஃப் யூ ஆர் ஸ்ட்ரக் இன் யுவர் பாத், இஃப் யூ ஆர் ஸ்ட்ரக் இன் யுவர் விஷன், go to the feet of the Lord. ஆண்டு இந்த தேசத்துக்கு என்னை கொண்டு வந்தார். 15 ஆண்டுகள் அவருடைய எந்தெந்த இடத்துல வேலைக்கு கொண்டு போகிறார் 100 மடங்கு ஆசீர்வாதத்தில் ஒவ்வொரு இடத்துல உயர்த்தினார். 8 வருடம் ஊழிய பாதையில் கிருபையாக ஆண்டவர் நடத்தினார். There was a turning point. ஏதோ சிலது அந்த ரிஜெக்ஷன், அப்போசிஷன் ஈசாக்கு கடந்து போனவர் அனுபவம். Only thing what I did was I went to the feet of the Lord. நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க. I came to this land by the instruction of the Holy Spirit in the year of 2001. ஆண்டு சொன்னார், இந்த தேசத்துல நீ சிங்கப்பூர் கொண்டு போகிறேன், அந்த இடத்துல நீ ஊழியத்தை செய்யணும். The vision is clear. இந்த தேசத்தில் வந்து தேவனுக்காய் ஊழியம் செய்து ஓட்டத்தை இந்த தேசத்தில் முடிக்க வேண்டும் என்பது தேவன் கொடுத்த சித்தம். தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியா தெரிந்து கொண்டார். அவர் எங்க வைத்து ஊழியம் செய்ய சொல்றாரோ அங்கு செய்வதுதான் நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. ஈசாக்கு கேராரூரிலே குடியிருந்தான், 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்தது, அப்போசிஷன் வந்தது. ஆனால் அவனுடைய பயணத்தை அவன் நிறுத்தவே இல்லை. he was keep moving. இன்னைக்கு உங்க வேலை இடத்துல இல்லை வீடு கட்டுறீங்க, தொழிலில் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிட்டீங்க, அதில் தடை வருது, அப்போசிஷன் வருது, நான் கலங்கி அதே இடத்துல இல்லை. கோ டு த ஃபீட் ஆஃப் த லார்ட். தேவ சமூகத்தில் கடந்து போய் இன்னைக்கு எங்கே நீங்கள் பிரேக் த்ரூவை பார்க்காம இருக்கிறீங்களோ தேவ சமூகத்தில் கடந்து போய் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, வாட் ஷுட் ஐ டூ? ஈசாக்கு அப்படி தான் ஜெபித்திருப்பான். நான் என்ன செய்யிட்டு ஆண்டவரே, போராட்டம் பெருசாக இருக்குது. அங்கே பார்த்தா அமிலேக்கு சொல்கிறான், நீ இப்போ பெரியவன் ஆகிட்டு நீ கடந்து போ. இன்னொரு இடத்துல போய் துறவு வெட்டி தண்ணீர் வர வரைக்கும் இருக்கிறாங்க, வந்ததுக்கு அப்புறம் போராடுறாங்க. நான் என்ன செய்ய? நான் சொல்லுகிற இடத்துல போய் துறவை வெட்டுங்கிறாரு. மை டியர் beloved, God is going to open a new door. ஒரு புது இடத்துல ஒரு துறவை தட்டும்படியா உங்களுக்காக ஒரு புது வாசலை ஆண்டவர் திறக்க போறார். ஹல்லேலூயா. எதற்கும் கலங்கி எனக்கு நடக்குமா நடக்காதா, இது எப்படி நடக்கும்னு யோசிக்காதீங்க. ஏற்ற வேளையில கர்த்தர் கொண்டு போவார். ஆண்டவருடைய வார்த்தை 26-22. ஈசாக்கு ஜெபித்து தேவ சமூகத்தில் கண்டிப்பா ஜெபித்து இருப்பான். ரெபேக்காளுக்கு குழந்தை பிறக்கல, அவள் மலடியா இருக்கிறா. என்ன செய்தார் ஈசாக்கு? தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார், அவள் பிள்ளை பெறும்படியாய். இன்னைக்கு எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆயிருக்கிறீங்களோ, எந்த பிரேக் த்ரூ இல்லையோ, ஜெபிங்க. ஆதியாகமம் 26-22 ஈசாக்கு செய்த அதே அற்புதத்தை நமக்கு ஆண்டவர் செய்வார்.
வாசிப்பு 26, 22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. இட் வாஸ் a God's ordained place. ஜெபித்து தேவ சமூகத்தில் கடந்து வந்த பொழுது அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போறான். உங்களுக்கு ஒரு சில இடத்துல சில போராட்டம், சில காரியங்கள் முடியல. ஆண்டவர் எந்த இடத்துல உங்களை வைக்க நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு கடந்து போய் அவரை விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. வேலை இடத்துல உங்களை குறித்து வாக்குவாதம் பண்றாங்களா? தானியேலுக்கு எதிர்ப்பு வந்தது, வாக்குவாதம் பண்ணினாங்க. அதே இடத்துல தானியேலின் தேவன் வெளிப்பட்டு அவனுடைய ரெகபோத்தை, தானியேலுடைய ரெகபோத்தை சிங்கத்தின் கெபியில் ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ரெகபோத் என்றால் புதிய ஆசீர்வாதம். கர்த்தர் இவ்வளவு நன்மை செய்வாரா? அடையாளம். எதிர்ப்புகள், புறக்கணிப்புகள் மத்தியில் கர்த்தர் கொடுக்கிற ஜெயந்தான் ரெகபோத். ஹல்லேலூயா. ஆயத்தப்படுத்தினார். அந்த இடத்துல ஈசாக்கு கடந்து போறார். ஈசாக்க ஆண்டவர் அந்த இடத்துல ஆசீர்வதிக்கிறார். இதுதான் இந்த ஊழியத்தினுடைய வாக்குத்தத்த வசனம். நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். கர்த்தருக்கு சுத்தமான இடத்துல நம்ம இருக்கணும். 100 மடங்கு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமா இருக்கும். ஆமீன். அவர் எந்த இடத்துல இருக்க சொல்றாரோ அந்த இடத்துல இருக்கிற பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதம். எந்த இடத்துல புறக்கணிப்புகள், எதிர்ப்புகள், காரியங்கள் வருதோ அதில் எல்லாம் கர்த்தர் உங்கள் ரெகபோத்தை உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 26, 22 இந்த ஊழியத்திற்கு ஆண்டு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனம். அவர்கள் அவ்விடம் விட்டு பெயர்ந்து நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகபோத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய துவக்கத்தின் நாளில் வந்திருக்கிறீங்க. எப்படி ஈசாக்குக்கு ஆண்டவர் ரெகபோத்தை கொடுத்தாரோ, தாவீதனுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு பிரேக் த்ரூவை கொடுத்து சொன்ன வார்த்தையை தாவீதனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினாரோ, எப்படி தானியேல் அந்த மகனுக்குள்ள ஆண்டவர் ஒரு தேவ திட்டம் இருந்தது. தானியேல் மூலமாய், கோரேஸ் ராஜா மூலமாய் பேசி ஆலயம் கட்டப்படணும். ஆண்டவரே, எனக்குள்ள வைத்திருக்கிற அந்த தேவ திட்டம் வெளியில வரட்டும். வேலை இடத்துல, குடும்பத்தில் எங்கெங்கெல்லாம் தேவ திட்டம் இருக்குதோ அது வெளியில வரணும். கர்த்தர் உங்கள் ரெகபோத்திற்கு நேராய் உங்களை வருகிற நாட்களில் வழி நடத்த போறார். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. உங்களுக்கு உரிய ரெகபோத்துக்கு நேராய், உங்களுக்குரிய பிரேக் த்ரூவுக்கு நேராய் கர்த்தர் உங்களை வழி நடத்தி அற்புதமா, அதிசயமா கர்த்தர் நடத்த போறார். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போறார். ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், ஏன் ரெகபோத்துக்கு நேராய் ஆண்டவர் நீ நடத்துகிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல தடை இருக்கலாம், ரிஜெக்ஷன் இருக்கலாம், அப்போசிஷன் இருக்கலாம், அதை பத்தி கவலைப்படாதீங்க. தேவ சமூகத்தில் ஜெபிக்க போறோம். உங்கள் ரெகபோத்துக்கு நேராக உங்களை வழி நடத்த போறார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஏன் ரெகபோத்துக்கு நேராய் ஆண்டவர் என்னை வழி நடத்த போறார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்திருக்க போறோம். ரெகபோத் என்பதற்கு அடையாளம் கர்த்தர் நல்லவர் என்பதற்கு அடையாளம். ஹல்லேலூயா சொல்லுங்க. இட் இஸ் சைன் ஆஃப் காட்ஸ் குட்னஸ். கர்த்தர் நல்லவர் என்பதற்கு அடையாளம் புதிய ஆசீர்வாதம். புறக்கணிப்பு, எதிர்ப்புக்கு மத்தியில் தேவன் கொடுக்கிற ஜெயம். ஆமென். என்னுடைய ரெகபோத்திற்காய் கர்த்தரனை ஆயத்தப்படுத்துகிறார். என்னுடைய ரெகபோத்துக்காய் கர்த்தரனை ஆயத்தப்படுத்துகிறார். இட்ஸ் a sign of God's goodness, new blessing, victory in midst of rejection, opposition. என்ன காரியத்தில் உங்களுக்கு தடைகள், போராட்டம் இருந்தாலோ, எந்த இடத்துல எதிர்ப்புகள் இருந்தாலோ, இதுவரைக்கும் நடக்கவே முடியல பாஸ்டர், எது எடுத்தாலும் காரியங்கள் தடைபட்டு இருக்கிறது, உங்க ரெகபோத்துக்கு நேராய் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. get ready for your miracle, get ready for your miracle. நான் ஆண்டவரை நம்புறேன், அவரை நம்புறேன், அவரை ஒருவர் மட்டுமே நம்புற. ஹல்லேலூயா. உங்க ரெகபோத்துக்காய் ஆயத்தமாங்க. கர்த்தருக்கு இவ்வளவு நல்லவரா என்பதனுடைய அடையாளம் புதிய ஆசீர்வாதம். புதிய ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற புதிய ஆசீர்வாதம். என்ன புறக்கணிப்பு, எதிர்ப்பு இருந்தாலும் அதன் மத்தியில் கர்த்தருடைய ஜெயம் கடந்து வரும். உங்க வாழ்க்கையில எந்த ரெகபோத்துக்காக, உங்க சரீரத்துல சுகம், வேலையில் ஒரு விடுதலை, ஒரு பிரேக் த்ரூ, ஃபைனான்ஸ்ல ஒரு பிரேக் த்ரூ, எந்த இடத்துல உங்களுடைய ரெகபோத்துக்காய் கர்த்தர் வழிகளை திறக்கணும், ஆண்ட இடத்துல ஜெபிங்க. ரிபா லாகா பஹோரி ஷாலஹரா ரில்மமா மாரலோ கர்ரபுரு ஷஹரபா. ஆவியானவரே, உங்க ஒத்தாசை கடந்து வருவதாக. ஆதியாகமம் 26, 22 வசனத்துல ஈசாக்குக்கு கர்த்தர் ரெகபோத்தை கொடுத்தீர். இந்த தேசத்துல பழுகி பெருகும்படி நமக்கு கர்த்தர் இடம் உண்டாக்கினார். அதற்கு
அதற்கு ரெகபோத் என்று பெயரிடப்பட்டது. இந்த ஊழியத்தை கர்த்தர் இந்த தேசத்துல ஸ்தாபிக்கும்படியாய் முன்குறித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தின் துவக்க ஆராதனையில, இந்த முதல் ஆராதனையில வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல ஒரு விசேஷித்த நன்மை கடந்து வருவதாக, ஒரு விசேஷித்த நன்மை கடந்து வருவதாக. தேவனுடைய ஆசீர்வாதம் பரத்திலிருந்து உம்முடைய நன்மை கடந்து வருவதாக. Touch them, Father. ஒவ்வொருவரை தொடுவீராக. உம்முடைய விடுதலை, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு இவர்களுக்கு என்று வைத்திருக்கிற ரெகபோத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ரெகபோத் ஊழியத்தில் தேவ கரம் எங்களோடு கூட இருந்து இந்த தேசத்திலோ இந்த ஊழியம் எங்கெங்கெல்லாம் பரவ கர்த்தர் சுத்தமா இருக்கிறீரோ உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி எங்களை வெறுமையாக்கி தேவ சமூகத்துல ஒரு குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் ஊழியத்தில் நிறைவேறுவதாக. கர்த்தருடைய மிஷன் ஊழியத்தின் மூலமாய் ஸ்தாபிக்கப்படும்படியா செபிக்கிற தேவ கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாம மட்டும் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீது உம்முடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை, விடுதலையின் கரம் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.